வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரச சாதம். இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாகவும் முடிச்சிடலாம். ஒன் பாட்டில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் கூட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க ரச சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ரச சாதத்துக்கு நான் ஒரு அலாக்கு வந்து அரிசி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து நான் இதை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியும் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பருப்பு. தாளிக்க ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் எடுத்துக்கிறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு. தாளிக்க தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். நான் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரச சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும், ரசப்பொடி. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு கிட்ட வந்து நான் பூண்டு எடுத்திருக்கேன். என்னோடய பூண்டு சைஸ் வந்து சின்னதாக இருக்குன்றதுனால நான் 10 பல்லு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்தால் 5 கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ வந்து மிக்சியில் போட்டு நான் குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அம்மிக்கல்லில் கூட வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரில் நான் எடுத்து வச்சுருந்த ஆயிலை வந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் தாளிக்க தேவையான பொருட்கள் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு கடுகு, இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் எல்லாம் நான் போட்டுடுறேன். உங்களுக்கு ஆயில் பதில் நெய் கூட இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்க. அது கூட நல்லா வந்து ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த ரசப்பொடிக்கு, அது வந்து நான் சேர்த்துட்றேன். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ இதோட நான் வந்து தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதோட மஞ்சத்தூளியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் வந்து நான் மூடி வச்சுக்கிறேன். அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இப்போ தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1 அலாக்கு அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. அதில் வந்து புளி தண்ணியும் சேர்த்து தான் நம்மளுக்கு கணக்கு. ஸோ நான் இப்போ எனக்கு 1 டம்ளர் கிட்ட நான் புளி தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ புளியும் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். நான் இப்போ மூடி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பேலன்ஸ் 3 டம்ளர் தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 1 டம்ளருக்கு நான் வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சில அரிசிக்கு வந்து 4.5 டம்ளர் கூட பிடிக்கும். அது அவங்கவுங்க அரிசியை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பருப்பு எடுத்திருந்தேன் இல்லையா அதை சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருந்த அரிசியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் வந்து கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன். இவ்வளோதான் நம்மளோட ஒன் பாட் ரசம். இப்போ நான் வந்து குக்கரை மூடி வச்சிடுறேன். ஹையில் ஒரு 3 விசிலும் சிம்மில் ஒரு 3 விசிலும் வரட்டும். நம்ம ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ரச சாதம் ரெடி. இப்போ குக்கரை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக
உங்களுக்கு வந்து நெய் வந்து பச்சை வாசனையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலந்து நல்லா விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். சாப்பிட்ற திட்டத்தில் இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் ஊற்றலை. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் இல்லை கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா சூடான தண்ணியை வந்து ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால நான் டம்ளரில் தண்ணி எதுவும் ஊற்றலை. அவ்வளோதான், நம்மளோட ரச சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தொட்டுக்க வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் மாம்பழம். நீங்கள் இதுக்கு பதிலாக அப்பளம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ரச சாதத்துக்கு என்ன தொட்டுப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.